எல்லாருக்கும் வணக்கம்மா. இந்த முடக்கத்தான் கீரையோட கொடியிலேருந்து நம்ம எப்படி ரசம் செய்ய போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கொடியை நல்லா கழுவிட்டு நல்லா நசுக்கிக்கோங்க. கல் வச்சோ இல்லை சுத்தியால் கூட நல்லா நசுக்கோங்க. அதிலேருந்து சாறு வரும். இதை பாருங்கள், இதே போல் பெரட்டி நல்லா நசுக்கிக்கோங்க. ரொம்ப நல்லது, மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு 2 நாள் சாப்பிட்டா போதும். ரசம் வச்சு ஒரு மாதம் சாப்பிட்டாவே அந்த மூட்டு வலியெல்லாம் இருக்காது. கால் வலி, மூட்டு வலி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. இது எவ்வளோ நல்லா நசுக்கிக்கோங்க. அதில் இருக்கிற சாறு தான் நமக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் இதை நல்லா அழுத்தி ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி அளவு ஊற்றிக்கோங்க. முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இது நைட்லேயே கொதிக்க வச்சு மூடி வச்சுருங்க. காலையில் இது அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி தண்ணியாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அந்த சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. இதை மறுநாள் காலையில் தான் நீங்கள் கூட்டி ரசம் வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி, புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. அதில் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி திட்டமாக வச்சுக்கோங்க. ரசத்துக்கு எப்படி நம்ம கூட்டுறோமோ இந்த தண்ணியில் தான் நம்ம ரசமே கூட்டணும். நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். கால் வலி, முட்டி வலி எதுவாக இருந்தாலும் எல்லாமே தீந்துடும். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துக்கோங்க. துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க மிக்சியில். மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 2 மிளகாய் போட்டால் போதும். மிளகு ஒரு 1.5 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன். துவரம்பருப்பு போட்டோன்னா நல்லா பருப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். பருப்பு ரசம் மாதிரியே டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் துவரம்பருப்பு எப்போ ரசம் வச்சாலும் துவரம்பருப்பு போட்டு இதில் அரைச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இதை அப்படியே அதில் தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கரைச்சிக்கோங்க தண்ணி விட்டு. இப்போ தாளிக்க போகிறோம். கடாய் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா தீயாத அளவுக்கு, காஞ்ச மிளகாய் தீயக்கூடாது, தீயாத அளவுக்கு வறுபட்டுக்கோங்க. இந்த ரச தண்ணியை கூட்டந்து அதில் விட்டுறணும். ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. கிட்டவே இருந்து சும்மா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். ரசம் மட்டும்தான். மற்றது எவ்வளோ நேரம் வேணாலும் கொதிக்கலாம். ரசம் விட்டுட்டு தாளிச்சிட்டு மற்ற வேலையை பார்க்கலான்னு செய்யாதீங்க. அதே போல் பூண்டு ஒரு 3 பல் 4 பல் நல்லா தனியாக நசுக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். அதை அரைக்காமல் தனியாக நசுக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள், ரசம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. ஓகே, ரசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும் ரசம். கொதிக்க விடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து